இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியல. ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது நண்பாங்கிற மாதிரி. வாரத்தில் ஒரு 3 நாள் யோசிக்க வைக்கிறாங்க. தெரியும் வாரத்தில் 5 நாள் தான் எபிசோடே வருது. அதில் 3 நாள் நம்ம யோசிச்சிடறோம். மிச்சம் 2 நாள் என்ன ஆகிடுதுன்னா அதை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு டயர்டாகிடுறோம். அந்த அளவுக்கு தான் அந்த கதை போகுது. ஏங்க இதை ஆரம்பிச்சோங்கிற மாதிரி ஆகிடுது நமக்கே. ஒரு கமிட்மெண்ட்டில் நம்ம சரி ஓகே இந்த சீரியல் இத்தனை நாளாக பார்க்குறோம். அந்த சீரியலில் ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. முன்னாடி நல்லா போயிட்டு இருந்துச்சு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே தெரியுமே. ஒரு பழக்கமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தோன்னா ஒவ்வொரு கேரக்டரும் கொஞ்சம் கூட மாறாமல் அதே சமயத்தில் அதே மாதிரி தான் இருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ நமச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா கார்த்திட்டும் அர்ஜுனும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அவர் என்ன டோன் எப்படி பேசுகிறாங்கிறத கண்டுபிடிச்சி நேராக தமிழ்கிட்ட போயிட்டு தமிழ் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்போ கார்த்தி கோவப்பட்டு போயிருப்பான். எனக்கு தெரியாது என் தம்பியை பற்றி அப்படின்னா இல்லை, முன்ன இருக்க பழைய ஃப்ரெண்டு மாதிரி அர்ஜுன் பேசினான். ஆனால் கார்த்தி அமைதியாக இருந்தான் அப்படிங்கிறான். அப்புறம் எப்படி பழைய ஃப்ரெண்டு மாதிரி பேச முடியும்? கார்த்திகிட்ட அர்ஜுன் எதையோ ஏற்றி விடுறான் அப்படிங்கிறதான் தெளிவாக சொல்லணும். தெளிவாக அது பேசிகிட்டு இருந்தான். இதில் வேறு நீ வேறு இந்த பதவி கொடுக்கணும்னு வேறு பேசிக்கிட்டு இருக்கான். அது யார் கொடுக்க போகிறேன்னு வேறு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா ஏற்கனவே அவனை திட்டிக்கிட்டே இருக்கான். அவன் வருத்தத்தில் இருக்கான். அவன் முகமே மாறி இருக்கு. இந்த சமயத்தில் அவன் அங்கிட்டு போயிடுவானு பயமாக இருக்குது. அந்த மாதிரி போகக்கூடிய ஆள் தான் அவன். மரண்டி அணி என் தம்பியை பற்றி எனக்கு தெரியாதா? இதுக்கப்புறம் அவன் போவானா? அவன் போகவே மாட்டான். எனக்கு தெரியும் அவன் போக மாட்டான்ட்டு. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஆனால் இந்த மூக்கோடப்பட்டு போய் நிற்க போகிறது அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு முன்னாடி கார்த்திக் வாழ்க்கையில் இருக்க எல்லா இதுவும் யோசிக்கிறாரு. உங்கள் அண்ணன் அவமானப்படுத்தினது, திட்டினது, தர முடியாதுனது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு வாசல் நின்று வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரில. வாழ்க்கையில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. அண்ணன் கம்பெனியில் ஒட்டிக்கிட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்லாம் பேச உடனே ஏன் அப்படிலாம் யோசிக்கிறேன்? அப்படிலாம் யோசிக்காது. நம்ம எல்லாம் நல்லபடியாக நமக்கு நடக்கும். அண்ணன் மாமாவுக்கு உன்னை பற்றி தெரியாதா? சின்ன சின்ன சண்டைகளை கோவப்படுறாரு. அவ்வளோதான். நீ செஞ்சு தப்பால் தான் கோவப்படுறாரு அப்படின்னு வசூ சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாப்பிட கூப்பிட்டா இவங்க 2 பேரும் நாங்கள் அப்புறம் வரணும் மாடிக்கு வேற போயிடுறாங்க. இப்போ வர தமிழை உட்கார வச்சு தமிழ் இங்கே உட்காருப்பா உன்ட்ட பேசணும் அப்படின்னு கோதையும் நடேசனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தப்பறம் அப்படியே போயிட்டா. நீயும் உன் தம்பியும் மட்டும் தான் இப்போ ஒன்று மண்ணா அண்ணன் தம்பியாக நல்லா பழகிட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில் இப்போ இந்த சொத்து விஷயம் இந்த யார் போஸ்ட் போடுறதுங்கிற விஷயம்லாம் வருது. ஒரு பெரிய போஸ்ட்டாக அவனுக்கு கொடு. அவன் நல்லா வேலை செய்வான். தப்பு செஞ்சாலும் கேட்டு திருந்திப்பான். அவனை ரொம்ப காயப்படுத்தினா அவன் முகமே மாறிடுச்சு அப்படின்னா அவன் என்ன செய்வான்னு தெரியல. அவன் கொஞ்சம் முன்கோபியாக இருப்பான். எல்லாம் பண்ணுவானே தவிர நல்ல திறமையானவன் தான். உனக்கு தெரியாத அவன் தம்பியை பற்றின்னு பேச அது எல்லாத்தையும் கேட்டுட்டு பும்னு கேட்டு தமிழ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு நம்ம கம்பெனிக்கு 3 பேருக்கு யாருக்கு சேர்மேன் போஸ்ட் கொடுக்கலான்னு வந்தபோது 3 பேரையும் ஒவ்வொரு யூனிட் கொடுத்து காம்படிஷன் வச்சு தானே செலக்ட் பண்ணீங்க. அப்போ நானும் சரஸ்வதியும் உங்கள்கிட்ட எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா ஒத்துட்டு இருந்திருப்பீங்களா? மாட்டீங்க தானே. அப்போ அதே மாதிரி தான் நானும் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ன உடனே ஆமாம் நான் கேட்டது தப்பு தான்ட்டாங்க கோதை. ஏன்னு தமிழ் இப்படி போய் பேசுகிறீங்க அத்தைக்கிட்டக்க அப்படின்னு இந்த பக்கம் வேறு எப்பயும் போல சரஸ்வதி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்தார் கார்த்தி. ஒட்டு கேட்டு நேராக மேலே போயிட்டு இதுக்கப்புறம் இந்த தடவை போஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு கிடைக்காது போல். எங்கள் அண்ணனோட வீட்டில் நான் ஒட்டிக்கிட்டு இருக்கேன் போல. அந்த வீட்டில் பாரமாக இருக்கேன் போல. எனக்கு மட்டும் போஸ்ட் கிடைக்கல, எனக்கு மட்டும் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அந்த வீட்டை விட்டே நான் போயிடுவேன். இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது கடைசி நாளாக இருக்கணுங்கிறார். அப்போ அவர் பதவிக்கு தான் ஆசைப்படுறாருன்னு தெரியுது. என்னத்த தம்பியோ அப்படின்றது வசு சரி கவலைப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு சொன்னால் கூட அவரால் தாங்க முடியல. என்னால் ஏற்றுக்க முடியல, தாங்க முடியல அப்படின்னு என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, எல்லாரும் என்ன தான் திட்டுறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் எதுவுமே சொல்லாமல் தமிழும் நமச்சியும் கிளம்பி போயிடுறாங்க. நமச்சிக்கே சொல்ல மாட்டாரு தமிழ். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்காங்க கோதை. கோயிலுக்கு போகிறேங்கிறாரு நடேசன். புக் பண்ணுறதுக்கு கேபு கூட புக் பண்ணுறதுக்கு 2 தடவை யோசிச்சுட்டு புக் பண்ணுறாரு. இவர் வேறு தனியாக கார்த்தி வேறு. ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு மாதிரி மனசெல்லாம் இது நடக்காது போல், நம்ம கிடைக்காது போல், அன்றைக்கி தான் எல்லாம் கொடுக்க போகிறாங்கன்றது. எனக்கு எந்த பதவியுமே வேணாம், எனக்கு எதுவுமே தெரியல, ஏன் என்னை போட்டு சேர்க்குறீங்கன்னு சரஸ்வதி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ்? இப்போ ஏற்கனவே ப்ரோமோவும் பார்த்தாச்சு. நீங்கள் ஜேஎம்டி போஸ்ட்டை இவர் தான் கொடுக்க போகிறீங்க. அதை உடனடியாக சொல்ல வேண்டியதானே. இழுத்து கடைசியாக எல்லாரும் மட்டும் தான் சொல்லுவீங்களா? அப்போ எதுக்காக அப்படின்னா யார் முன்னாடி திட்டணும் அவங்க முன்னாடி கௌரவிக்கிறேன் அப்படின்னு கௌரவிக்க போகிறாரு போல். அதாவது இங்கே சொல்லியிருக்கலாம்ல வீட்டில் என்ன கோச்சிக்கிட்டு இப்போவே உங்கள் தம்பி போயிருந்தானே என்ன பண்ணியிருப்பீங்க தெரில. ஏதோ கதையை இதான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக இதான் கட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.